மீன் குழம்பு வைக்க போகிறேன். வெங்காயம், வெந்தயம், கடுகு, வெந்தயம், ஜீரகம் 3 போட்டு எண்ணெயில் வதக்கி, சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இதில் தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி 3ஐயும் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அடுத்தது பச்சை மொச்சையும் மீன் குழம்புக்கு தான். இது புளிக்கரசியும் வச்சுருக்கேன். ஐர மீன், இது ஐர மீன் இல்லை, நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறேன். வச்சுட்டு உங்களுக்கு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்தாச்சு. நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறம் தேவைக்கேற்ற உப்பு போட்டாச்சு. போட்டு நல்லா ஐர மீனும் பச்சை மொச்சையும் போட்டு குழம்பு வச்சு நல்லா கம்மஞ்சோறு ஆக்கி அதில் ஊற்றி சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களாம் சின்ன பிள்ளையில அப்படி தான் சாப்பிட்டோம். எங்கள் அம்மாயி கம்மஞ்சோறு ஆக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் குளத்துல போய் மீனை பிடிச்சிட்டு வந்து அங்கேயே கழுவி கொண்டு வந்து சோறாயிரும், மீன் ஆயிரும். அவ்வளோ இதாக நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த ருசிக்கு தான் இப்போ நான் செய்ய போகிறேன். இதுலேயே பச்சை மொச்சையும் போட்டுக்கணும். மசாலாலேயே மசாலாவும் போட்டு கிண்டி ஒரு வெந்துடணும். மீன் போட்டதுக்கப்புறம் பச்சை மொச்சை போட்டாக்கா மொச்சை வேகாது. அதனால் இதுலேயே மசாலாலே போட்டு மொச்சையை வேக வச்சுக்கணும். இப்போ மொச்சை வெந்துருச்சு, மசாலாவும் வெந்துருச்சு. இந்த பக்கம் ரேஷன் அரிசி சோறு வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதம் போட்ட அரிசி சூப்பர் அரிசி, கடையில் வாங்கவே வேண்டாம். பொன்னி அரிசி மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ரேஷன் அரிசி தான் இது. இப்போ புளி கரைச்சதை ஊற்றிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா குழம்பு இந்த மாதிரி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நெத்திலி மீனை போட்டுக்கலாம். நெத்திலி மீன் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் செஞ்சு. இந்த மாதிரி அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். லைட்டாக ஒரு கிண்டல், ரொம்ப கிண்டக்கூடாது. ஒரே கொதியில் கொதிச்சு வந்துடும். மீன் வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியதுதான். நெத்திலி கருவாடு பச்சை மொச்சை குழம்பு முடிஞ்சிச்சு. நீங்களும் இது வச்சு சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க. சரிங்களா?